வணக்கம். என் பேர் சிறுவடிவேல். நான் டாம்ஸ் ட்ரைபிள் கிரீன்ஃபீல்ட் பிரைவேட் லிமிட்டோடைய சிஓவாக இருக்கேன். நம்ம ஒரு நிலையான ஒரு எரிபொருளை தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஈகோ ஃப்ரெண்ட்லி பிரிக்கெட், அதிக சக்தி வாய்ந்த எரியக்கூடிய தன்மை இருக்குது. டாடா டிஎன் ஆதரவோடு நம்ம இந்த நம்ம டாம்ஸ் கிரீன்ஃபீல்ட் ட்ரைபிள் கம்பெனி தொடங்கினோம். தொடங்கி நம்ம இப்போ ஒரு புதுமையான ஒரு பிரிக்கெட், அதாவது லேண்டனா கேமராங்கிறது ஒரு இன்வைசிவ் பீசஸு. அந்த இன்வைசிவ் பீசஸை நம்ம ஃபாரஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி அதில் மட்டுமே பிரிக்கெட் பண்ணி அது நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய காடையும் பாதுகாப்பு பண்ணிட்டு வரோம். ஏன்னா இது அந்த லேண்டனா கேமரா இருக்கிறதுனால நிலத்தடி நீர் குறையுது. அப்போ அதை மக்களை வச்சு எடுக்கிறதுனால அது காப்பாற்றப்படுது. அப்புறம் வனவிலங்குகளுக்கு தீவனம் கிடைக்குது. இந்த மாதிரி கன்சர்வேஷனும் நாங்கள் மக்களை வச்சு மக்களே பண்ணுற மாதிரி, மக்களுடைய காடை மக்களே பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணிட்டு வரோம். டாம்ஸ் ட்ரைபிள் கிரீன்ஃபீல்ட் பிரைவேட் லிமிடெட் ஆரம்பிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா 31/7/2023 ஆரம்பிக்கப்பட்டது. நமக்கு டிசம்பரில் ஒரு ஃபண்டு கிடைச்சிது. ஆரம்ப கட்டத்தில் ஒரு 10-20 பேர் வேலை பார்த்தாங்க. இந்த ஜனவரியில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 2 கிளஸ்டராக இருக்குது. ஒன்று பெஜிலட்டி ஏரியான்னு சொல்லிட்டு அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க இப்போது. அப்புறம் கெதசால்னு ஒரு யூனிட் இருக்குது. அதில் ஒரு 75 பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போதைக்கு ஒரு 120 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு லைவ்லிவுட்டு நம்ம கம்பெனி மூலியமாக கொடுத்துட்ருக்கோம். நமக்கு ஸ்டார்ட் அப் டிஎன் மூலியமாக பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபிள் மக்களும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம். ட்ரைபிள் மக்களும் ஒரு கம்பெனியுடைய சிஓவாக இருக்கலாம், கம்பெனியுடைய ஷாப்பாக இருக்கலாம். முழுக்க ஒரு கம்பெனியை நடத்தலான்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டார்ட் அப் டிஎன் உதவி பெற்று இப்போது ட்ரைபிள் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு கம்பெனியாக நம்ம ஸ்டார்ட் அப் டிஎன் நமக்கு சப்போர்ட் பண்ணி இப்போது ஹெல்ப் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போது நமக்கு பிரிக்கெட் ஐடியா வந்தது பார்த்திங்கன்னா, இப்போது டாம்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தது. இப்போ அதில் பார்த்திங்கன்னா இந்த லாண்டானாங்கிறது ஒரு அந்நிய தாவரம். அந்த அந்நிய தாவரத்து மூலியமாக நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா ஃபர்னிச்சர் தான் பண்ணோம். அப்போது ஃபர்னிச்சர் பண்ணால் மட்டும் அதிக பேர்த்துக்கு வேலை கொடுக்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த ஸ்டிக்கை பவுட்ரு பண்ணி இதை ஒரு பிரிக்கெட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. அது எப்படி பார்த்தீங்கன்னா, இது நமக்கு WWF இந்தியா ஃபாரஸ்ட் காலேஜோட ஒரு டைப் இருந்ததுனால அப்போது அந்த ஃபாரஸ்ட் காலேஜுக்கு நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம். இதை எப்படி பிரிக்கெட்டாக மாற்ற முடியும் இந்த ஸ்டிக்கை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்கும்போது, அவங்க இந்த மெட்டீரியல் அனுப்புங்க, நம்ம இதை பவுட்ரு பண்ணி எங்ககிட்ட மிஷின் இருக்குது, அதில் கம்ப்ரஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, நாம் என்ன பண்ணோம், அந்த லேண்டனாவை எல்லாம் ஃபாரஸ்ட்லேருந்து மக்களை வச்சு எடுத்து ஃபாரஸ்ட் காலேஜுக்கு அனுப்பி, ஃபாரஸ்ட் காலேஜ் என்ன பண்ணாங்க, அவங்க பவுட்ரு பண்ணி அதை பிரிக்கெட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இது நல்லா எரியும், இதில் கலரி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்க. இப்போ நார்மல் வுட்டை விட இதில் கலரி ஜாஸ்தியாகவே இருக்குது, இதை நீங்கள் பிரிக்கெட்டாக கொடுக்கலாம், ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது தான் நமக்கு இது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் அப்ரோச் பண்ணி அந்த டாம்ஸ் சொசைட்டியை அப்படியே கம்பெனியாக மாற்றி ப்ரைவேட் லிமிட்டடாக பதிவு பண்ணி ஸ்டார்ட் அப் டிஎன் மூலியமாக ஃபண்டு வாங்கி இப்போ அதை லாண்டனா பிரிக்கெட்டாகவே உற்பத்தி பண்ணி ஃபேக்ட்ரிக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா பாய்லர் இண்டஸ்ட்ரி, டீ ஃபேக்ட்ரி அப்படி இருந்தது. இப்போ டையிங்கும் நம்ம இன்க்ளூடிங் இது பண்ணுறோம். அதுபோக இப்போது இன்னும் கொஞ்சம் முன்னேறி இந்த லெதர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கும் நம்ம இந்த மார்க்கெட்டிங்கில் போயிருக்கோம். இப்போது புதுசாக நீங்கள் தொழில் முனைவர் ஆகிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா ஒரு பிஸ்னஸும் நல்ல இன்டென்ஷனும் இருந்தால் ஸ்டார்ட் அப் டிஎன் மாதிரி நிறைய பேர் உதவி பண்ணுறதுக்கு இருக்காங்க. உங்கள் ஸ்டார்ட் அப்பு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்து.